என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நாளுக்கு நாள் சிஎஸ்கே ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூமர்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்துட்டே தான் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரூமர் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக வேண்டியிருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே ரீசெண்டாக ட்ரையல்ஸ் நடத்திருந்தாங்க. அந்த ட்ரையல்ஸில் ஒரு பிளேயர் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே. ஸோ ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற 17 வயசு பையன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸை அட்டென்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் ஹி ஹாஸ் இம்ப்ரெஸ்ட் எவ்ரி ஒன். ஸோ எஸ்பெஷலி நம்மளோட ஏஆர் ஸ்ரீகாந்த் நம்மளோட டேலண்ட் ஸ்கவுட் அவர் தான் இந்த வருஷத்துக்கு. ஸோ அவர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பர்ஃபார்மன்ஸ் அனாலிஸ்டாக இருந்தார். அவரை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் வந்து அவர் எடுக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அண்ட் தரமாகவும் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் அல்லா கசன்ஃபர் அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் ஒரு வீரரை எடுத்திருந்தாருங்க. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானோட ரைசிங் ஸ்டாராகவே இருக்காரு. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஸ்கவுட்டில் வந்து பூந்து விளையாடுற மனுஷன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பிளேயர் ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற 17 வயசு பையனை ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்காருன்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் அவரு மட்டும் இல்லைங்க, நம்மளோட தல தோனியுமே வந்து இவர் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு அண்ட் அவருமே இம்ப்ரெஸ்டா இருக்காரு அப்படின்னுமே நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. மேபி ஆயுஷ் மாத்ரேவை ரெக்கமெண்ட் பண்ணது ருத்துவா கூட இருக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா ருத்துவோட இன்ஸ்டா ஸ்டோரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அவர் ரஞ்சி டிராஃபியை நிறையவே ஃபாலோ பண்ணுவாருன்னு. அண்ட் ஆஸ் அ சிஎஸ்கே கேப்டனா பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாகவே அவரே வந்து நிறைய பிளேயர்ஸை வந்து வாட்ச் பண்ணியிருப்பாரு, க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இதில் என்ன கனெக்ஷனா ருத்து அண்ட் நம்மளோட ஆயுஷ் மாத்ரே ரெண்டு பேருமே மும்பையை சேர்ந்தவங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ மேபி நம்மளோட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ருத்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் அண்ட் அதை வச்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரையல்ஸ்க்குமே இன்வைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் நடந்திருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் நம்மளோட சிஇஓ காசி தாத்தா பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து ட்ரையல்ஸ்க்கு வந்தே ஆகணும் அப்படின்னு எம்சிஏ மும்பை கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலுமே சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு நமக்கு ரிப்போர்ட்ஸாக வந்திருந்தது. அண்ட் இந்த நியூஸ் வந்து உண்மையாக கூட இருக்கலாம், அவர் பொய்யா கூட இருக்கலாம். பட் இது வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பற்றி மட்டும்தான் நம்மளால பேச முடியும். எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. பிகாஸ் சிஎஸ்கே இந்த மாதிரி சில பிளேயர்ஸை வந்து ப்ரீவியஸ் ஆக்ஷன்லையுமே எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷேக் ரஷீதுமே நம்ம பிக் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி தான். ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த ஆயுஷ் மாத்ரே 17 வயசு பையன். அண்ட் இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த IPL 2024 மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா த யங்கஸ்ட் ரெஜிஸ்டர்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ மேபி இவரை வந்து நம்ம சிஎஸ்கே பிக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லா இருக்குமா? அதெல்லாம் உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அட்மீன் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். பை.